V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது நிஜக்கண். இவ்வளவு காலமும் மாகாணங்கள், தேசியத்துவம், மதங்கள் என்ற அடிப்படையிலேயே அரசியல் கட்சிகள் உருவாகின. இதனால் மக்களிடையே பிரிவினை, சந்தேகம், இனவாதம் என்பன வலுவடைந்தன. ஒரு தரப்பில் இனவாதம் வலுவடையும் வேளையில் அதற்கு எதிராக மாற்று தரப்பிலும் இனவாதம் வலுப்பெறும். இனவாதம் ஒரே இடத்தில் இருக்காது. அது பற்றிய வரலாற்றை எமது நாட்டிலும் அரசியலிலும் சமூகத்திலும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அனைத்து இன மக்களும் எம்மை நம்பிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். எனவே எமது நாட்டு மக்கள் நீண்ட கால கனவாக காணப்பட்ட தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகியுள்ளது. அரசியல் ரீதியாக எமக்கு பல நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இனி இந்த நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமில்லை. எந்த விதத்திலும் மதவாத செயற்பாடுகள் எழுச்சி பெறுவதற்கும் இடமளியோம். நாம் போதுமன்ற அளவில் இனவாதத்தினால் பாதிப்பை கண்டிருக்கின்றோம். ஆறுகள் நிறைய கண்ணீரை கண்டிருக்கின்றோம். இன்று நாட்டில் ஒவ்வொருவர் இடையிலும் குரோதமும் சந்தேகமும் அதிகளவில் வலு பெற்றுள்ளது. இன்று இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாம் எதிர்கால சந்ததிக்கு அவ்வாறான நாட்டை கையளிக்க கூடாது என்ற பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அரசியல் செய்ய பல போராட்ட வடிவங்கள் இருக்கலாம். பொருளாதாரம், ஜனநாயகம் என்று பல வகையில் இருக்கலாம். ஆனால் இனியவரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத, மதவாத போராட்டங்களை முன்னெடுக்க இடமளியோம் என்று உறுதியளிக்கின்றேன் என்றார் ஜனாதிபதி. இந்த நிலையில் வடக்கில் சமீபத்தில் இராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்தும் மேலும் பல முகாம்களை அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமை குறித்தும் நாமல் ராஜபக்ஷ கடும் கரிசனை வெளியிட்டார். சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். பொதுமக்களிடம் மீள நிலங்களை ஒப்படைப்பது பொதுவாக பிரச்சனைக்குரிய விடயம் இல்லை என்றாலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இது குறித்து பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்தாலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை 30 வருடங்களாக பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிட்டது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்ட நிலையில் இன்று அனைத்து சமூகத்தினரும் சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ள அவர், வடக்கு தெற்கு என எந்த பகுதியாக இருந்தாலும் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். மறுபக்கத்தில் தற்போது வெற்றி களிப்பில் இருக்கும் திசை காட்டி சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றை ஆட்சிக்கான திசை காட்டியே தவிர தமிழர் தேசத்திற்கான திசை காட்டி அல்ல. எமக்கான தீர்வு இவர்கள் காலத்தில் கிட்டப்போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சத்திவேல், வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம், அதன் தேசியம், சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி தீர்வு என்னும் தமிழர் அரசியல் மைய கருத்தியலை 2009 ஆண்டுக்கு பின்னரும் சுயனைட் குப்பி போல் நெஞ்சில் மனதில் சுமந்த அரசியல் வாழ்வை தமதாக்கி கொண்டோருக்கு தேர்தல் முடிவுகள் முள்ளிவாய்க்கால் வலியை கொடுத்துள்ளது. போர்க்காலத்தில் பல்வேறு விதமான காட்டி கொடுப்புகளினால் அடைந்த தோல்விகள், பின்னடைவுகள், வீழ்ச்சிகள் என்பவற்றை சந்தித்த போதும் மாவீரர் வாரமும் தமிழ் தேசிய நாளும் புத்தெழுச்சியை தந்தன. சவால்களை வென்று பயணிக்கும் திசை காட்டி என்பதிலே நம்பிக்கை வைத்து இவரிடம் மாவீரர் வாரத்திற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம். அதுவே எம் தேச எழுச்சியை மீள நிலை நிறுத்தும் ஏற்ற சுடர் உள்ளங்களை புதுப்பிக்கும். தற்போது வெற்றி களிப்பில் இருக்கும் திசை காட்டி சிங்கள பௌத்த தேசத்தின் ஒற்றை ஆட்சிக்கான திசை காட்டியே தவிர தமிழர் தேசத்திற்கான திசை காட்டி அல்ல. ஜனாதிபதியும் அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியினரும் நடைபெற்று முடிந்த இரு தேர்தல் பிரச்சார காலங்களிலும் தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் தமது உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டனர். எமக்கான தீர்வு இவர்கள் காலத்தில் கிட்டப்போவதில்லை. கடந்த காலங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், திலீபன் உயிர்த்தியாக நாள், மாவீரன் வாரம் போன்ற தமிழர் தேச எழுச்சி நாட்களை போலீசாரின் கெடுபிடிகள், அச்சுறுத்தல்கள், நீதிமன்ற தடை உத்தரவுகள், குண்டர்களின் தாக்குதல் போன்றவற்றிற்கு முகம் கொடுத்தும் எழுச்சியோடு நினைவு கூர்ந்தோம். அதே போன்று இவ்வருடமும் மாவீரர் நாளை எழுச்சியின் நாளாக்குவோம், தமிழ் தேசத்தை திரட்சி கொள்ளச் செய்வோம் என்றார். இதேவேளை நடைபெற்று முடிந்த
நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தரப்புகளுக்கு இடையில் ஒற்றுமை காணப்படாமை காரணமாகவே வடக்கில் பிரதிநிதித்துவ ரீதியான பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் தமிழ் பிரதிநிதித்துவத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என்ற விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உள்ளிட்டவர்களின் இறுதியான இலங்கை விஜயத்தின் போது நடத்தப்பட்ட சந்திப்புகளில் தமிழ் கட்சிகளிடையான ஒற்றுமை பற்றி கூறப்பட்டது. அவ்வாறு ஒற்றுமையின்மையின் காரணத்தினால் தான் தற்போது பிரதிநிதித்துவத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். புள்ளி விபர ரீதியாக காரணங்களை வெளிப்படுத்தினாலும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதித்துவங்கள் இழக்கப்பட்டுள்ளன என்பது உண்மையான விடயம் என்றும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். ஐநா, மனித உரிமை பேரவை மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு தரப்புகளால் மட்டும்தான் அடுத்து வரும் காலத்தில் அரசாங்கத்திற்கும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு மற்றும் பொறுப்புக்கூறல் சார்ந்து அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும். அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்கியுள்ளதாக கூறி வருகின்ற நிலையில் புதிய அரசியலமைப்பினை அவர்களுக்கு வேண்டிய வகையில் உருவாக்குவதற்கான பெரும்பான்மை பலம் அவர்களுக்கு உள்ளது. ஆகவே தமிழர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை அடியொற்றியதாக அந்த முயற்சிகள் இடம்பெற வேண்டும் என்பதை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் என சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கான பயணத்தினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொள்ளவுள்ளார் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்தியா சென்றிருந்த அனுர இந்தியாவில் ரகசிய பேச்சில் ஈடுபட்டிருந்தார். என்ன பேசப்பட்டது என்ற விடயம் அப்போது ஊடகங்களில் தெரிவிக்க மறுத்திருந்தனர். அத்தோடு புலம்பெயர் இலங்கையர்கள் பலரையும் சந்தித்திருந்தார். ஆனால் என்ன பேசப்பட்டது என்ற விடயங்கள் முழுமையாக ஊடகங்களிடம் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் அனுரவிற்கு அளித்த வாக்கு தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் தான் வழங்கப்பட்டது. அந்த நம்பிக்கையை அனுர முழுமையாக காப்பாற்றுவாரா? என்னதான் நடக்கப் போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றுமொரு நிஜக்கண் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.